ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீயூசபிள் ஃபேஸ் மாஸ்க்கு வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டு ஒரு 11 இன்ச்சு, அதாவது 28 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்க மாதிரி ஒரு பிளேட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சைஸ் எடுத்துக்கிட்டோன்னா பெரியவங்க எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு 9 இன்ச் இருக்க மாதிரியான பிளேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கவுத்து வச்சு, இந்த பிளேட்டை கவுத்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது எந்த கிளாத்தில் நம்ம ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் இந்த பிளேட்டை கவுத்து வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கலாம். இது நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் இந்த துணியை. நம்ம எதுக்காக இந்த பிளேட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அப்போ தான் இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, நமக்கு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிளை நான் இப்போ ஆஃப் சர்க்கிளாக வச்சு மடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சிடுறேன். நல்லா வச்சு தேய்ச்சிட்டு இப்போ திரும்ப இதை ஒரு குவார்ட்டர் சர்க்கிளாக மடிச்சிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு இதில் ஒரு 4 பீஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் டபுள் ஃபோல்டிங் இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. நல்லா இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு, ஸோ எங்கவும் மிஸ் ஆகாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு திருப்பிட்டு நமக்கு அந்த சிங்கிள் ஃபோல்டிங் 2 இருக்கும், அதை 2யுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு 4 பீஸ் இதிலேருந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த சர்க்கிள் பகுதியை அப்படியே ஒரு நீடில் அளவுக்கு விட்டுட்டு, அது ஆக்சுவலாக ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த இடத்துல அந்த 2 துணியும் நல்லா பிடிச்சிட்டு ஈவனாக பிடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செட்டு அதுவும் எடுத்துகிட்டு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் விட்டுட்டு அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் பகுதிக்கு நம்ம ஒரு கட் கொடுத்துடலாம். எதுக்காக இந்த நாட்ச் போடுறோம் அப்படின்னா, நமக்கு அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் கரெக்டாக டேர்ன் ஆகும். அதனால் இப்போ உள்பகுதியை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாட்சஸ் போட்டுக்கலாம். இப்போ உள்பகுதியை திருப்பும் போது ஈஸியாக நமக்கு இதில் திரும்பும். அதுக்காக இப்போ இந்த 2 பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இந்த 2 பீஸையும் நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரியும் நம்ம தையல் போட்ட பகுதி வெளியே இருக்க மாதிரியும் 2 பீஸையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ சுற்றியும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு தையல் போட்டுக்க போகிறோம். அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் ஒரு 1 இன்ச் கேப் இருக்க மாதிரி விட்டுட்டு அது முடிச்சிடலாம் தையலை. இப்போ இந்த கேப் நம்ம எதுக்காக விட்டோம் அப்படின்னா, உள்பகுதியை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் அந்த கேப் விட்டுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பகுதி அப்படியே அந்த கேப்லேருந்து வெளியே எடுத்து விட்டுடலாம். வேணும்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போது ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு மாஸ்க்கு.
ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்னரில் ஒரு ஃபோல்டிங் கொடுத்து அதில் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு சைட் நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அதை பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை துவைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். அடிக்கடி துவைக்கிறதுனால நம்ம விட்டுருக்க பகுதி வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால் நம்ம அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பகுதியை வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதே சைஸுக்கு இந்த பகுதியையும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், மடிச்சுட்டு எந்த சைஸுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேனோ அதே சைஸுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதையும் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மாஸ்க் தயாராகிடுச்சு. அடுத்தது இதுக்கு நம்ம பெல்ட்டு அதை ரெடி பண்ண போகிறோம். இந்த நான் 2 பெல்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 7.5 இன்ச் இருக்க மாதிரி பெல்ட்டு. இது வந்து பெரியவங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் இது ஒரு ஊக்கு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு இது வந்து ஒரு 1/4 இன்ச் பெல்ட்டு. இந்த மாதிரி நாட்ச் போட்டுக்கோங்க. நல்லா எட்ஜில் இருக்க மாதிரியான நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பெல்ட் மாட்டுறப்ப சரியாக இருக்கும், இல்லைன்னா சின்னதாயிரும். இதே மாதிரி 2 பக்கமும் பெல்ட் விட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எட்ஜில் அந்த நாட்சை போட்டு எடுத்துக்கிட்டோம். இதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு இது தைக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் இல்லாமல் கூட இது நம்ம ஊசியால் தச்சு கூட எடுத்துக்கலாம். ஓகே, இதை நீங்கள் வீட்டில் தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.